எல்லாத்தையும் வெறும் பஸ் ஸ்டாப் மட்டும் கட்டு போயிடும். இந்த ரோடுகள் எல்லாம் போட்டிருக்கலாம்ல. ஏன்னா அது கட்டுறதுக்கான கமிஷன் தாராளமா கிடைக்குது. அதுக்கு வருமானம் அவங்களே கட்டுறாரு. அவங்க பசங்களை வச்சு அவரே கட்டுறாரு. அது 30 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போடுறாரு. அவர் பணத்துல கட்டிட்டு அது 4 லட்சம் 3 லட்சம் தான் ஆகுது. மீதி பணத்தை பூரா கொள்ளடிச்சுன்னு போயிடுறாங்க. ஆக இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ இங்க நிக்கிறதுக்கு தைரியம் இல்லாம வேற ஆளை வந்து அடையாளம் காட்டுறாரு. வேற ஆளை இன்னொரு ஆளை அடையாளம் காட்டி இங்க நில்லுன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆக யாரு இருந்தாலும் அவங்கள பொறுத்த மட்டும் எல்லாம் ஒரே டைப் தான். வந்தா ஓட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதோட சரி, தொகுதி பக்கம் திரும்ப மாட்டாங்க. அந்த பழைய எம்எல்ஏ மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க. அப்புறம் வீணா நம்ம திருப்பணும் 5 வருஷம் நம்ம வந்து இந்த தொகுதியுடைய வளர்ச்சியை வந்து நம்ம எந்த விதத்திலும் நம்ம எடுத்துட்டு வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் நடைபெறாது. ஆக இதெல்லாம் உணருங்க. அவங்கள பொறுத்தவரை 5 வருஷம் இருந்து நல்லா சம்பாரிச்சு கொளுத்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு கவலை இல்லை. மக்களை பத்தி சிந்திக்கல. நாங்கெல்லாம் உங்களோடு இருப்போம். இந்த ஊருடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவோம். உங்களில் ஒருவராக இருப்போம். உங்களுடைய கோரிக்கை அந்த பாப்பா சொன்னது போல, அந்த சகோதரி சொன்னது போல கண்டிப்பா நாங்கெல்லாம் வெற்றி பெற்று வந்தோமானால் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவி கொடுத்து கண்டிப்பாக அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருப்போம் என்ற உத்தரவாதத்தை எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். எங்கள் சின்னம் இரட்டை இலை, உங்கள் சின்னம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு இருக்கிறோம்.